ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான Q&A செஷன் தான் பார்க்க போறோம். அது எந்த படத்தோட Q&A செஷன் தானே, 7Gன்ற படத்தோட Q&A செஷன். இதுல இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களோட பிரஸ்ல நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சார், நீங்க கொஞ்ச நாளா டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்துல எந்த படம் ஃபங்க்ஷன் விழாலாம் நீங்க இருக்கீங்க, எந்த மேடைனாலும் இருக்கீங்க, நடிகரா மாறிட்டீங்க. இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம். இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது? செப்டம்பர் ஆரம்பிப்போம். அப்புறம் எதுமா? அதாம்மா, ஏற்கனவே அப்படித்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேயிங் கெஸ்டாக இருக்கார் அருண் சார். இங்கே சார், படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார்? யார் பேய்? இல்லை, பேயின்னு இல்லை சார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போது சோனியா குழும்போது ஒரு சிங்கிள் மதராக வராங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும். இங்கே இதுலேயும் இந்த ஹாரர்னாலும் இதுலேயும் நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு அஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது வராங்க. அது யார், இந்த 7G யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சார். 7G ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்கே சார் ஒரே நிமிஷம் சார் சொல்லிடுறேன். உண்மையில் ரியலி தேங்க்யூ மேம். அந்த அப்பார்ட்மெண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 மந்த்ஸ் நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடினா எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டேர்மு அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 7th ஃப்ளோர் அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருக்கோம். அது அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேறு செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணல, எல்லாமே லைவில் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ணா அப்பார்ட்மெண்ட் நேம் அது, அந்த நம்ம ஷூட் பண்ணோமே, எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேளச்சேரியில் இருக்குது. ரொம்ப நேற்றோட அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன். தேங்க்யூ சார். இதில் சோனியா அகர்வால் மேடம் பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் 7G ரெயின்போ காலனியில் அவங்கள அழகிய ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க. இதில் ஏன் அவங்களுக்கு பேயா காட்டு உங்களுக்கு என்ன வந்தது? எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார்? இது 7G ரெயின்போ காலனியில். ஆமாம், அதில் சில செத்துருவாங்க. செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அழகாக தான் காமிச்சிருக்கோம். அவங்க ஃபேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை சார், இதுக்கு நான் சொல்லலையா, நான் முதலே சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும்போதே நான் அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது சொல்ல எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த் விபின் மியூசிக் டைரக்டரா இல்லை நடிக்கிறாரா, பேக்கேஜாக உங்கள்கிட்ட பேசுகிறாரா படங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காமிச்சார். எனக்கு எவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது. அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் நான் ஆக்சுவலாக நான் இந்த ரோலே நான் சித்தார்த் மாதிரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்டில் இவர் பண்ணாது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார். அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார். இப்போ ஒரு படத்தில் 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. ஆமாம், 2 ஹீரோயின் வச்சு பண்ணுறது ரொம்ப டாஸ்க்கு. ஏதாவது டாஸ்க்கு உங்களுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை, நான் வெப்பிலே 5 பேர் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே அழகான ஹீரோயின். சரிங்களா? யாரும் சீன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அது மாதிரி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்லை அப்படி இல்லை, நான் இவங்களை சொன்னால் இல்லை அவங்கள எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இல்லை இவங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை கடைசியில் ஸ்மிருதி வெங்கட் மேடம் இல்லை அவங்க சீனியர், அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள கேட்டால் இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் போகிறாங்க, அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க. ஸ்மிருதி வெங்கட், இந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினா, சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையாக இருக்குல்ல. டைரக்டர் சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுப்பிரமணியம் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில்
நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவாக மாறுறதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா? இல்லை அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே யாராக இருந்தாலும் முட்டி போது தான் சார் வரணும். இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்கே எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி. இப்போ குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் அப்பயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப்பு. அந்த கேப் வந்து என்னென்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த கேப் தான் வந்து சினிமா கற்றுக் கொடுக்கும் சார். இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளையிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்லை சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னைக்கு தான் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ளே? இல்லை ஆல்ரெடி நிரப்பிட்டாரு. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மந்த்து பேசுவோம், தம்பி ஆஃபீஸ் வரீங்களா, அண்ணா தலைவர் கூட வேட்டையனில் இருக்கேன். இருங்க தம்பி, நல்ல விஷயம் கரெக்ட் தானே? ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலாக இதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம். சும்மா சொன்னவிட்ட கண்டிப்பாக பண்ணலான்னு செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார். இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவாரு. நான் போய் பார்த்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டில் இப்போ 2 பேர் வேறு இருப்பான். அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான் பண்ண. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோல் கோகிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க. அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா? அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதலேருந்து பண்ண மூவிஸில் தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஷி மேட் ஷுர் எவ்ரி ஒன் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரியில் ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் என்னை ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான். ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து சுப்ரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டாரு. ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும். உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்லை எட்டியில் கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு. அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் மேம் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஆர்டினன்ஸ் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு வே இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்தாரு, இப்படி பண்ணலாமான்னு கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்ரமணியம் சார், அந்த போஸ்டரில் உங்கள் படமுமே இல்லையே, சஸ்பென்ஸ் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து உனக்கு அடையாளம் தெரியாம போச்சா? என்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, என்னவா இருக்கு? என்ன அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர்கிட்ட கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா இப்படி சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா, 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவார். உன்னை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 புறநானூறும்பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால் ஒரு விஷயம், இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க. என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரிய நடிகர்கள். ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக. அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது
ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாகேஷ் காலத்துலேருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து, சுருள்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்போ ஹாரூன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது. பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாதிடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் திலகம் நடிச்சிருக்கல. அதில் வந்து 100வது நாள் அந்த அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும். ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் சினிமானுடைய மேஜிக். இப்போ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வருவோன்றது சினிமா வச்சுருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சுருக்கு. ஆனால் யார் யாருக்கு எப்போ வச்சுருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்நியில் வர்ற ரெமோ மாதிரியும் இருக்கானா. டேரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா, இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் சார். இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2லாம் போகிறீங்க. அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா, வேறு டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த 7G. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த் பின் இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். அது ஆஸ் அ டேரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள். நன்றி.